ஹலோ ஹேக்கர்ஸ், வெல்கம் பேக் டு ஓஷன் சீரிஸ் எபிசோட் 2. நம்ம ப்ரீவியஸ் எபிசோட் 1ல் நம்ம என்ன பார்த்தோம்னா ஓஷன்ட்டோட கான்செப்ட் பேசிக்ஸ் எல்லாமே பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஹேக்கர், ரியல் வேர்ல்டில் இருக்கிற ஒரு ஹேக்கர் எப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறாங்க, அதுவும் டீப் இன்ஃபர்மேஷனை எப்படி கேதர் பண்ணுறாங்கன்னு அது எல்லாத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நம்ம என்னென்ன லேர்ன் பண்ண போகிறோம் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஓஷன் டூல் ஒரு இன்ஃபர்மேஷனை எந்த மாதிரி டிவைசஸ் டூல்ஸ்லாம் வச்சு நம்ம கேதர் பண்ணுறது, தென் நெக்ஸ்ட்டு என்னென்னா டெக்னிக்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் ரியல் டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் பார்த்தா ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இல்லையா, உடனே லைக் பண்ணுங்கடும். மேலும் இனிமையான அப்டேட்ஸ் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடும். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம்னா ஃபுட் பிரிண்ட்டுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஹேக்கர்ஸ் இந்த டூ டிஃப்ரெண்ட்டான மெத்தடை யூஸ் பண்ணி எந்த மாதிரி அட்டாக்கை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி டூலை ரன் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறாங்கன்னு எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குற ஹேக்கர்ஸ் மறக்காமல் ஒரு நோட்டையும் பென்னு ஒரு வாட்டர் கேனை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் உட்காந்துங்க. தண்ணி குடிச்சிட்டு ஹைட்ரேட்டராக நான் கொடுக்க போகிற நோட்ஸ் எல்லாமே பார்த்தா அப்படியே ரைட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபுட் பிரிண்ட்னா என்னென்னு பார்க்கலாமா? ஃபுட் பிரிண்ட் மீன்ஸ் கலெக்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் எ டார்கெட். இட் இஸ் எ பேசிவ் ஸ்டேஜ். யூ டூ நாட் டைரக்ட்லி டச் தி சிஸ்டம். உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பப்ளிக்காக நீங்கள் ஒரு டார்கெட் சிஸ்டமை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்காக கிடைக்கிற டேட்டாவை எல்லாம் பார்த்தா நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதுதான் பேசிவ், அப்படி இல்லைனா சேஃப் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய விக்டிம், அதாவது பார்த்தா நம்மளுடைய டார்கெட்டுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இன்ட்ராக்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கான டேட்டாவை பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பார்த்தா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் மொபைல்லையும் கூகுள் சர்ச்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கூகுளோட பிராண்ட் என்ன, ஸோ அதோட ஓனர் யார், சிஓ யார், எனக்கு ஒரு டீட்டெயிலை கொடுன்னு பார்த்தா நீங்கள் கேட்குறீங்க. அது பார்த்தா உங்களுக்கு சம் ரெஸ்பான்ஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது பார்த்தா நம்ம எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கொடுக்காம நமக்கு பார்த்தா டேட்டாவை கொடுத்துச்சு. இதுதான் பார்த்தா ஃபுட் பிரிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரி கமெண்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹூ இஸ் லுக்அப், டிஎன்எஸ் ரெக்கார்டு, ஷேட் ஆன் சர்ச், கூகுள் சர்ச்சிங், சோஷியல் மீடியா செக்கிங், பிரீச் டேட்டாபேஸ் இன்ஃபோ, இந்த மாதிரி ஹோல் டேட்டாவை கேதர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சம் மெத்தட்ஸ்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் என்னன்னா ஃபிங்கர் பிரிண்ட்னா என்னன்னு சொல்ல போகிறேன். ஃபிங்கர் பிரிண்ட் மீன் கலெக்ட் ஆஃப் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பை இன்ட்ராக்டிங் வித் தி சிஸ்டம். திஸ் இஸ் an active stage. You directly prop the system. அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்னா என்னென்னா நம்மளோட டார்கெட்டை சூஸ் பண்ணியாச்சு, டேரெக்டாக ஒரு சிஸ்டமை இன்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை பார்த்தா எடுக்க போகிறோம். லைக் ஓஎஸ்ஸாக இருக்கலாம், போர்ட் சர்வீஸ், அவங்க என்ன மாதிரி சர்வீஸ் யூஸ் பண்ணால் எல்லாத்தையும் பார்த்தா டீட்டெயிலாக எடுக்கிறதுக்கு தான் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்மேப் ஸ்கேனிங்னு இருக்குது. அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டை சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, ஒரு விக்டிமாக சூஸ் பண்ணுறீங்க, அவங்களுடைய டேட்டாலாம் வேணும்னு சொன்னாக்கா நம்ம பார்த்தீங்கன்னா பேசிவ் ஸ்டேஜில் நம்ம ஃபுட் பிரிண்ட்டை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேசிவ் ஸ்டேஜில் அந்த ஒரு சிஸ்டம்க்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இன்ட்ராக்டுமே கொடுக்காம நம்ம பார்த்தா வேலையை பார்க்க போகிறோம். ஆனால் இதுவே இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டில் பார்த்தா நம்ம டிஸ்டர்ப் கொடுத்து அந்த டார்கெட்டோட மிஷினில் டிஸ்டர்ப் கொடுத்தா தான் நமக்கு கேட்ட ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அதனால் என்னென்னா நம்ம இன்ட்ரப்ட் பண்ணுறோம், அதனால் நம்ம கேட்ட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா அது கொடுக்குது. இதுதான் ஆக்டிவ் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் என்னென்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை எப்படி ரியல் டைமாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். லைக் என்மேப், போர்ட் ஸ்கேனர், ஓஎஸ் டிடெக்ஷன், சர்வீஸ் டிடெக்ஷன், ஃபயர்வால், ஐடிஎஸ் செக்கிங், பேனர் கிராபிங், இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் என்னென்னா உங்களுக்கு ஃபுட் பிரிண்ட்டும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு புரியலனா அகைன் வீடியோவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள், ஸோ உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் நெக்ஸ்ட் என்னென்னா ஷேட் ஆன் டீப் சர்ச். ஃபஸ்ட்டு நம்ம ஷேடன்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் அதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிக்க முடியும். ஷேடன்னா என்னென்னு நான் சொல்கிறேன். ஷேடான் இது ஒரு சர்ச் இன்ஜின் சொல்லலாம். ஸோ இன்டர்நெட்டில் இருக்கிற பப்ளிக்காக விசிபிளாக இருக்கிற டிவைசஸ் எல்லாமே பார்த்தா ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணி அன்செக்யூர் சர்வீசஸ், கேமரா, டேட்டாபேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. சரி, ஓகே. தென் நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம ஷேட் ஆன் சர்ச்சை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளை நம்ம இப்போ உங்களுக்காக எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஷேட் ஆன் சர்ச் இந்த ஒரு சர்ச் இன்ஜினை எப்படிலாம் யூஸ் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல்லே கூட லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ மொபைலில் தான் யூஸ் பண்ணுறேன். அப்பாச்சி இந்த ஒரு சர்வரை நான் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தா நான் தேடுறதுக்குள்ளே எனக்கே போதும்னு ஆகிடுச்சு. ஏன்னா அந்த அளவில் பார்த்தா டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தது. இந்த உலகத்தில் இருக்கிற வேர்ல்டு வைடாக இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் அப்பாச்சி யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு என்ன மாதிரி கமெண்ட் இருக்குன்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அதாவது பார்த்தா சர்வர்,
கேமராஸ், டேட்டாபேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஷேட் ஆன் சர்ச்சை யூஸ் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. இதே மாதிரி நீங்களும் கண்டுபிடிக்கணும்னு இருந்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இல்லீகல் ஆக்டிவிட்டி எது பண்ணாலும் நாங்கள் இதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாது, நாங்கள் முன்னாடியே சொல்லிடுறோம். இஸ் வீடியோ மேக்கிங் ஃபார் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ், cannot யூஸ் மிஸ்யூஸ் ஃபார் அன்எத்திக்கல் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் ஓகே, ஷேட் ஆன் சர்ச் இன்ஜினை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுவே அப்பாச்சி நம்மளுடைய இந்தியாக்குள்ளே எந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தென் நெக்ஸ்ட்டு என்னன்னா, ஷேட் ஆன் சர்ச் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நீங்கள் கூகுளை விட ஒரு பவர்ஃபுல்லான டூலுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இதை விட ஷேட் ஆன் சர்ச் இன்ஜினில் பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் சர்வலன்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது கூகுளை விட மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாத எஜுகேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி சர்ச் இன்ஜின்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு டார்கெட் மிஷின், ஒரு விக்டிம், எந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓஎஸ், ஒரு டீட்டெயிலான ஒரு டீப்பான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணால் நான் மோஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம், சஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா ஷேட் ஆன் சர்ச் இன்ஜினை தான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? இப்போ கூகுள் இருக்குது, நார்மலான டீட்டெயில் மட்டும்தான் கொடுக்க முடியும். இது ChatGPT இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா எத்திக்கலான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். டீப்சீக், இந்த மாதிரி பல ஏஐகள் பார்த்தீங்கன்னா இருக்குது, பர்ப்ளெக்சிட்டி, இந்த மாதிரி ஏஐ இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுற இந்த ஒரு சர்ச் இன்ஜினை ஷேட் ஆன் சர்ச் இன்ஜின். அகெயின் ஒன் மோர் டைம் நான் சொல்லிக்கிறேன், இந்த ஒரு வீடியோ தயவு செஞ்சு சொல்கிறேன் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். அன்ஆத்தரைஸ் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பண்ணவே பண்ணாதீங்க. இது பார்த்தீங்கன்னா பியூர்லி எஜுகேஷன் ஒன்லி. இந்த ஒரு வீடியோவை நீங்கள் இவ்வளவு நேரமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஸோ உங்களாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எத்திக்கல் ஹேக்கர் ஆக முடியும். தென் நெக்ஸ்ட் என்னென்னா, வீடியோவோட லென்த் அதிகமாக போய்கிட்டு இருக்கிறதுனால பார்த்தா நிறைய பேர் லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, ஃபாலோ பண்ண மாட்டீங்க, வீடியோவை முழுசாக பார்க்க மாட்டீங்க. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் 3 விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, ஷேட் ஆன் சர்ச் இன்ஜினை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. ஃபுட் பிரிண்ட்டு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, இது ரெண்டுத்தையும் பேசிவ் ஆக்டிவ், இது 2 மெத்தடையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்னா, நம்ம ஒரு அட்டாக்கை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரியல் டைமாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ எத்திக்கலாக பண்ண போகிறோம். லீகலாக எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டும்தான் நம்ம கற்றுக்க போகிறோம். சரி, இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு கமெண்ட்டில் அட்டாக்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் வீடியோவை அப்லோட் பண்ண முடியுமோ அந்த அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன்.